இனிய தமிழ் பேசும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவில் நாம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். அன்று முதல் அவரால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகளை பார்ப்போம். குரு பகவானுக்கு 3 விதமான பார்வைகள் உண்டு. அந்த 3 விதமான பார்வையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். முதலில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். அது தொடர்பாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இது மட்டும் அல்லாமல் தொழில், திருமணம் மற்றும் இதர சம்பவங்களாக இருக்கலாம். இப்படி உங்கள் மனதில் எதை நீங்கள் நினைத்திருந்தாலும் அது விஷயமாக நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் கைகூடும். வெற்றி கனிகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய பணப்பிரச்சனைகளுக்கு இந்த வருட குரு பெயர்ச்சியானது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும். அடுத்ததாக திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். 2ஆம் திருமணத்திற்கு யாராவது காத்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் சிறப்பாக நடைபெறும். நண்பர்களாலும் பலவிதமான ஆதாயங்களும் உதவிகளும் நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்களை விட்டு நண்பர்கள் யாராவது பிரிந்து போயிருந்தால் அவர்கள் மீண்டும் வந்து உங்களோடு இணைவார்கள். உறவுகள் புதுப்பிக்கப்படும். அடுத்ததாக வெளிநாடுகளுக்கு சிலர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சிலர் ஆன்மீக தல யாத்திரைகள் மேற்கொள்வார்கள். பலவிதமான தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். கோயில் திருப்பணிகள் மற்றும் இன்னும் சில அறப்பணிகள், பொதுப்பணிகள் போன்றவற்றை செய்ய வேண்டிய அது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படும். சிலருக்கு தந்தையால் பொருளாதார ரீதியான ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும். மேலும் சகோதர சகோதரிகளோடு நல்லுறவுகள் ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளும் இன்னும் பிற ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட கால எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் யாவற்றையும் இந்த குரு பகவான் இந்த வருடத்தில் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். பணப்புழக்கமானது இந்த வருடத்தில் அமோகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத பலவிதமான ஆதாயங்களும் உயர்வுகளும் அதிர்ஷ்டமான விஷயங்களும் இந்த வருடத்தில் நிறைவேற இந்த குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார். கலைத்துறை அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்வார் என பார்ப்போம். கலைத்துறை அன்பர்களுக்கும் இந்த வருடமானது மிகவும் அமோகமான வருடமாக இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளும் கைகூடும். இன்னொரு பக்கம் நீங்கள் எதிர்பார்க்காத பலவிதமான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் உயர்ந்து நிற்கும். உங்களுடைய பணப்பிரச்சனைகள் யாவும் தீரும். பொருளாதாரத்தில் இந்த வருடம் மிகவும் நல்ல வருடமாகவே இருக்கும். நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் தொழில் இன்னும் மற்ற விஷயமாக இருந்தாலும் சரி, அவை யாவும் வெற்றிகளை உங்களுக்கு ஈட்டித்தரும். மொத்தத்தில் இந்த வருடமானது கலைத்துறை அன்பர்களுக்கு மிகவும் பாக்கியமான அதிர்ஷ்டமான ஆண்டாகவே இருக்கும். அடுத்ததாக அரசியல் துறை அன்பர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். அன்பர்களே, உங்களுக்கும் இந்தாண்டானது மிகவும் பொற்கால ஆண்டாகவே இருக்கும். வெற்றிகளை குவிக்கும் ஆண்டாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் மிகவும் உயர்நிலை தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். உங்களுடைய பணப்பிரச்சனைகள் யாவும் தீரும். கடன்கள் யாவும் அடைபடும். உங்களுடைய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். உங்களுக்கும் இந்த ஆண்டு எல்லா விதத்திலும் மிகவும் அதிர்ஷ்டகரமான ஆண்டாக இருக்கும். அடுத்ததாக பங்கு வர்த்தகத்தில் இருப்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்யும் அன்பர்கள், இவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என பார்ப்போம். அன்பர்களே, உங்களுக்கும் இந்த ஆண்டு மிகவும் பொற்கால ஆண்டாகவே இருக்கும். நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் தொழில் சார்ந்து அவை யாவும் வெற்றிகளை குவிக்கும். அதன் மூலம் பலவிதமான உயர்நிலைகளை நீங்கள் அடைவீர்கள். பொருளாதாரத்தில் மிகவும் உயர்த்து நிற்பீர்கள். பணம் சார்ந்த பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் அவை யாவும் தீரும். இந்த ஆண்டு பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக அலுவலகத்தில் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்யும் அன்பர்களுக்கு இந்த வருடமானது எப்படி இருக்கும் என பார்ப்போம். அன்பர்களே, உங்களுக்கும் இந்த ஆண்டு மிகவும் பொன்னான ஆண்டாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பாராத சம்பள உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு.
சிலருக்கு வேலை செய்யும் அலுவலக வேலையாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிட்டும். இன்னும் பல விதங்களிலும் இந்த ஆண்டு மிகவும் அதிர்ஷ்டகரமான ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக விவசாயத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என பார்ப்போம். உங்களுக்கும் இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் மிகவும் அதிசயகரமான ஆண்டாக இருக்கும். பயிர்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டித் தரும் அமோக விளைச்சல் இருக்கும். இந்த ஆண்டு பல விதங்களில் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இனி இதர கிரக நிலைகளை கொண்டு உங்களுக்கு இந்த தமிழ் வருடத்தில் என்ன சாதக பாதக பலன்கள் இருக்கும் என்பதை பார்ப்போம். முக்கியமாக சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்றார். தற்சமயம் 7.5 சனி. 7.5 சனியில் ஜென்ம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் சிலரின் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கவும் வாய்ப்பு உண்டு. எனினும் எந்த மாதிரியான பிரச்சினைகள் இருக்கும் என்பதை அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான் கூற முடியும். 7.5 சனி என்றால் அது எல்லோரையுமே பாதிக்கும் என்று கூற முடியாது. 7.5 சனி ஒருவரை பாதிப்பதும் பாதிக்காமல் இருப்பதும் அவரவரின் பிறந்த நேர ஜாதகத்தின் அடிப்படையில்தான் இருக்கும். பிறந்த நேர ஜாதகத்தின் அடிப்படையில் தற்சமயம் நடக்கும் தசா புக்திகள், ஜாதகத்தின் கிரக நிலைகள் யாவும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் 7.5 சனியால் உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாது. மிகவும் இயல்பாக அதனை நீங்கள் கடந்து வந்து விடுவீர்கள். 7.5 சனி ஒருவரை பாதிக்கிறது என்றால் அவர்களின் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் கிரகங்களின் கோளாறுகள் மற்றும் தற்சமயம் நடக்கும் தசா புக்திகளும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். இதன் காரணமாகவே சிலருக்கு இடையே பிரச்சனைகள், பாதிப்புகள் ஏற்படும். இப்படி யாருக்கு பாதிப்புகள் இருந்தாலும் அவர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நட்பலன்களை தரும். மேலும் வாய்ப்பு கிடைக்கும் போது திருநள்ளாறு சென்று அங்கே நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டு வர சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து கொஞ்சம் உங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவியாக இருக்கும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு இயன்ற அளவு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள உதவும். இந்த பலன்கள் யாவும் ராசியின் லக்னத்தின் அடிப்படையில் பொதுவானவைகளே. உங்களுடைய ஜாதகத்திற்கு சரியான தெளிவான பலன்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பதிவினை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் இப்புத்தாண்டு மிக இனிமையான புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. பதிவுகளை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.